தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்போட R17 Pro இந்த மாடல் என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் மாதிரி கிடச்சிது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், R17 Proவில் அந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஓப்போ அதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் அவங்களோட மொபைல் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐஃபோன் டைப்பில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டைப் சியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங், இந்த மொபைலோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லணும் பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சார்ஜர்னு கூட சொல்லலாம். S9 பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு S9 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5 லேயர் ப்ரொடெக்ஷனோட ஒரு ஹை வோல்ட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க கூட கேபிள் கொடுத்துருக்காங்க. சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைலில் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ள அந்த சார்ஜர் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. சில பிராண்டில் கொடுத்தாலும் அது ரேட் அதிகமாக தான் கொடுப்பாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் இவ்வளோ ஹை குவாலிட்டியும் உள்ள ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வாரண்டி கார்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போட கலர் வேரியன்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் மிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எமலட் கிரீன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் மிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த கலருக்காகவே இந்த மொபைலை நீங்கள் வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு லாங் ரேஞ்சிலேருந்து யாராவத்தவங்க நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா பார்த்தாங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவ் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கிளாசி ஃபினிஷோட ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசி ஃபினிஷ்னாலே அதாவது பேக்கில் கிளாசி ஃபினிஷ்னாலே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்சர் ஆகும். அதாவது நம்ம மொபைலில் பின்னாடி பிடிக்கும் போது அந்த மொபைலில் இருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நிறைய கேப்சர் ஆகும். பட் ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அந்த மாதிரி கேப்சர் ஆகாது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அந்த மொபைல் கூடவே ஒரு க்ரீன் கலர் கவர், அதேமாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அந்த கவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. R17 Proவோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 183 கிராம்ஸ் தான் இருக்குது. இது ரொம்பவே லைட் வெயிட்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த மொபைலோட எம்ஏஹெச்னு பார்த்தீங்கன்னா 3700 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த மொபைலில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1850 mAh, இன்னொரு 1850 mAh. இது ஏன் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்தா தான் அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சார்ஜிங்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது மூலயமா தான் அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சார்ஜ் ஆகுது 24 வாட்ஸில். அதாவது ஒரு பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 24 வாட்ஸும் இன்னொரு பேட்டரிக்கு ஒரு 24 வாட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறதுனால ஒரே டைம்லேயே 100% ஏறுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுது. ஏன்னா சிங்கிள் பேட்டரி சார்ஜ் ஆகுதுக்கும் டபுள் பேட்டரி சார்ஜ் ஆகுதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் நிறைய இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 நிமிஷத்தில் 40 வரைக்கும் அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா F9 Proவில் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அதை விட டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் 10 நிமிஷத்தில் 40% ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த R17 Proவில் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 8.0 Oreo நியூ அப்டேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோட கலர் OS 5.2 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதோட இப்போ ஜிபி பார்த்தீங்கன்னா 616 Adreno கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஏஹெச் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1850 mAh கொடுத்துருக்காங்க. ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3700 mAh டோட்டலாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 16.2, அதாவது டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 2340 into 1080pல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 million கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டச்சிங் சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. R17 Proவில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மெகாபிக்சல் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். முடிஞ்சால் நான் கண்டிப்பாக என்னோட லிங்க்கில் நான் ஷேர் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட பேக் ஃபேஸிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகாபிக்சல் வித் ஒரு 20 மெகாபிக்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். அதோட கலர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஐபிஎஸ் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஓப்போவில் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் இப்போ சூப்பர் AMOLED கொடுத்துருக்கனால ரொம்பவே கிளியராக இருக்குது. ஃபோட்டோ கிளாரிட்டி
சொல்லவே தெரியல கைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் டெமோ பார்த்து வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோக்கல் ஷாப்பில் பெரிய பெரிய ஷோரூம்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பூர்வீக மொபைல் ஷோரூம்லாம் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து டெமோலேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா கையில் எடுத்து மொபைலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பர்சனலாக நான் என்னோட ஒப்பீனியன் கூட சொல்லலாம். இது இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 2.0 அதாவது அப்பச்சர் லெவலில் உங்களால் மாற்றிக்க முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க கேமராவில் உங்களால் 1.5 அதாவது 12 மெகா பிக்சலில் உங்களால் மாற்றிக்க முடியும். அதேமாதிரி ஒரு 20 மெகா பிக்சல் ஒன்று தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.4லேருந்து 2.6 வரைக்கும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி இந்த R17 ப்ரோவில் உங்களுக்கு ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எல்லா வித கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த சென்சார்ஸ் எல்லா சென்சார் காம்பஸ் சென்சார் எல்லா ப்ராக்சிமிட்டி சென்சார் இந்த மாதிரி எல்லா சென்சாருமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையுமே வைக்கல. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் மேக்ஸிமம் ஸ்க்ராச்சஸ் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எமுலட் கிரீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் மிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ரேடியன் மிஸ்ட் வாங்குங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.